ரட்சிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே தாவீது பாடின சோத்திர சங்கீதம் என்று சொல்லி 145ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. மேலே அந்த பிராக்கெட்டில் நான் வாசித்தோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அதாவது ஆண்டவரை, தம்மை என்பது ஆண்டவரை குறிக்குது. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற, அது ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், படித்தவனாக இருக்கட்டும், படிக்காதவனாக இருக்கட்டும், ஞானியாக இருக்கட்டும், பேதையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவரை யாரெல்லாம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அடுத்த வசனம் என்ன, அடுத்த வரி என்ன வருதுங்க? உண்மையாக. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. உண்மையாய் கூப்பிடணும். சும்மா உதட்டளவுலேருந்து கூப்பிடக்கூடாது. நம்ம உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நான் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன்னு சொன்னால் நம்ம எப்படி உள்ளத்தின் ஆழத்துலேருந்து அதனால தான் அந்த இடத்துல உண்மையாயின்னு அந்த ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது. தாவீது உண்மையாக இருந்தார், அவர் உண்மையாக வாழ்ந்தார். ஏன்னா நீங்கள் வாலிப பிள்ளைகளாக இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் உண்மை மிக 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 ரொம்ப ஒரு அவசியம். ஏன்னா இந்த வாலிப பிள்ளைகளுடைய உண்மையை சீர்குலைக்கிறதுக்கு பிசாசு என்ன பண்ணுவான், பலவிதமான மாயமான வலைகள் எல்லாம் விரிப்பான். ஆகவே அந்த வலைகளில் விழாதபடிக்கு நீங்கள் வாலிப பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்யணும்னா, உண்மையை நீங்கள் நழுவ விடாதபடி அந்த உண்மையை ஆண்டவருக்கு உண்மையாக நீங்கள் இருக்கணும். அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த வாலிப பருவத்திலேருந்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் வரும்போது, அப்போது கர்த்தர் என்ன பண்ணுவார், இவங்க உண்மையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி உங்கள் கரத்தில் ஒரு ஊழியத்தை கொடுப்பார். நான் சொல்வது புரியுதுங்களா? ஏனென்றால் ஊழியத்தை கொடுக்கும்போது தான் இந்த ஊழியத்தில், அதனால தான் வசனம் மத்தேயுவில் நம்ம பார்த்தலாம், கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தால் ஆகவே நீ அதிக பட்டணங்களுக்கு அதிபதியாக இருப்பாய், அதிகாரியாக இருப்பாய் என்று. 5 தாலந்து கொடுத்தவங்க 10, 2 கொடுத்தவன் 4 அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல உண்மையை நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்குறார் நம்மக்கிட்ட, ஒவ்வொருத்துக்கிட்ட. பா உக்காந்து உங்களுக்கு தான்ப்பா நான் மெசேஜ் கொடுக்குறேன், நீயும் உட்காந்து கேளு, அது ஓட்டோம். இன்றைக்கி நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் அளிக்கிறாரான்னு நம்ம என்ன வாலிப பிள்ளைகளாக என்னையும் சேர்த்து சொல்கிறேன். என்னுடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் உண்மையாகவே பதில் அளிக்கிறார். ஏன்னா நான் தைரியமாக நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் அது போல் உங்களால் தைரியமாக நீங்கள் சொல்ல முடியுமா? என் ஜெபங்களுக்கு ஆண்டவர் செவி சாய்க்கிறார். நான் சில ஜெபங்கள் பெண்டிங்கில் இருக்கும். அதாவது நம்முடைய ஜெபம் கொஞ்சம் காலதாமதமாக இருக்கும். சில ஜெபங்கள் உடனே கிடைக்கும், அதாவது இருக்கும். ஆனால் பாருங்கள், அதுவும் இன்றைக்கி ஜெபங்கள் எப்படி இருக்குன்னா ஏனோ தானோன்னு இருக்குது. அறக்க பறக்க எதுக்கு ஜெபம் பண்ணுறோமேனு தெரியாமல் ஜெபம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஹல்லேலூயா. ஆனால் இந்த உலக ரட்சகர் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க ஞானமாக ஜெபம் பண்ணணும். ஆமீன். ஞானமாக ஜெபம் பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களும் நம்ம ஞானமாக ஜெபம் பண்ணலன்னு வச்சிங்களேன், ஏதோ ஒரு ஜெபத்தை கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு சபையோடைய பெயரும் அது சாட்சி தான் கெட்டு போகும். ரெண்டாவது போதகருடைய பேர்னா இவங்க போதகர் இப்படி தான் வளர்த்துருக்காங்கன்னு அப்படின்னு அவங்க பெயர் என்ன ஆகும், இதுவாகும். அப்போ இத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க, அப்போ நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள், என்ன வளர்ந்தீர்கள்? அப்போ தேவனுக்கிட்ட எப்படி இருக்கணும், நம்ம உண்மையாக இருக்கும்போது தேவன் என்ன செய்கிறார்? வசனம் நீங்கள் வாசிக்க வேண்டாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27, 28, 29 பார்த்தீங்கன்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் யாரை தெரிந்து கொண்டாராம்? பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டாராம். பலமுள்ளவர்களை தேவன் வெட்கப்படுத்தும்படிக்கு இந்த உலகத்தில் யாரை தெரிந்து கொண்டாராம்? பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். இப்போ இவ்வளோ நேரம் சந்தோஷம் என்ன பண்ணா, தன்னுடைய பலவீனத்தை சொல்லின்னு இருந்தான். இல்லை நான் கூச்சப்பட்டானா என்னன்னு தெரில. ஆனால் ஆண்டவர் சந்தோஷத்தை தான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். சந்தோஷம் நான் சொல்கிறது புரியுதா? தைரியமாக இருக்கணும், என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும். ஏன்னா இந்த வாலிப பிள்ளைங்களாக இருக்குங்க. இன்னைக்கு நமக்கு கருப்பாக இருக்கிற முடி நாளைக்கு என்ன ஆகும்? எனக்கு வெள்ளை முடி வந்துச்சு. உங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது, ஏன்னா எல்லாம் மாயை, அந்த மாயையான தோற்றத்துக்குள்ளே வரத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கணும். அதாவது மாயையான வலையில் விழாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். மாயையான தோற்றம் வரும்பொழுது கூட அப்போ நமக்கு அந்த பக்குவம் என்ன செய்கிறது? நமக்கு விடுகிறது. அப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? எதிலும் வெற்றியுள்ள வாழ்க்கையாக நாம் வாழுவோம். சில வாலிப பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா, ஆரம்பத்திலேயே கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்துறதுனால அவங்களால எழுந்திருக்க முடியாத பட்சத்தில் அவங்களுடைய என்ன செய்யுதுன்னா, தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக போயிடுறாங்க. அதனால தான் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி ஆண்டவரை கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா?
சமீபமாய் பக்கத்தில் உங்கள் அருகாமையில் தான் இருக்காரு, உங்கள் பக்கத்தில் தான் இருக்காருன்னு இங்கே வசனம் சொல்லுது. உண்மையாய் தம்மை நோக்கி. அடுத்த வசனம், அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி. உங்கள் மனதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும், ஒவ்வொரு எய்ம், அதாவது குறிக்கோள் இருக்கும் உங்கள் ஒவ்வொருக்கும். ஆனால் சிலருடைய குறிக்கோள் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறாதபடி இருக்கும். காரணம் என்ன? அந்த வாலிப பிள்ளைகளிடத்தில் உண்மை இல்லை, தேவனுக்கு ஏற்ற பயம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வசனத்துக்குள்ளேயே நாம் தான் இருக்கோம். நான் வெளியே எங்கேயுமே போகல, இந்த வசனத்துக்குள்ளேயே தான் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணுறோம். இங்கே வசனம் என்ன போட்டிருக்கிறது? எஸ்ரா வருது, எங்கேயோ பார்த்தேன் நான். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் அவர்கள் எப்படி இருந்தார்களாம். அது நீங்கள் வீட்டில் போய் முழுசாக அந்த வசனத்தை படித்து பாருங்கள். ஆராய்ச்சி, தினந்தோறும் ஆராய்ச்சி பண்ணுவாங்களாம். வாலிப பிள்ளைகளாகிய நீங்கள் என்ன செய்யணும்னா, அதுபோல் வேதத்தை தினந்தோறும் ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் மெசேஜ் கொடுக்கணும்னு சொன்னால் அடுத்த செகண்டில் நான் எப்படி எடுத்தேன், இதுக்கு முன்னாடி நான் படித்த வசனங்கள்லாம் எனக்கு இருந்ததுனால தான். நீங்கள் என்ன பண்ணணும், அப்போது வீட்டில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை படிங்க, ஜெபம் பண்ணுங்க. இதுதான் நான் அடிக்கடி எங்கே போனாலும் நான் சொல்லுவேன், வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துப்பார். நீ ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தன்னா ஆண்டவர் உன்னுடைய தேவையெல்லாம் அவர் சந்திப்பார். நீ வந்து உன்னை குறித்து நீ வந்து ஜெபம் பண்ணவே தேவையில்லை. நம்முடைய நாவில் சொல் பிரவாதற்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிற தேவன், நாம் வேண்டுவதற்கும் நினைக்கிறதற்கும் அதிக கிரியை செய்கிற வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, விருப்பத்தின்படி செய்து நம்முடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் அவர் நிறைவேற்றுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய விருப்பம் நிறைவேறாமல் இருக்கிறது. இப்போது பைக்கு வாங்குறது, இப்போது சாந்தம் சரி பிரதீப்பும் சரி பைக்கை பற்றி பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். பைக் வந்து இன்றைக்கு நடைமுறையில் எல்லாருக்கும் அவசியம். இன்றைக்கி வந்து பைக் இல்லாத வந்து எங்கேயுமே பார்க்க முடியல, அவசியம்தான். அது இல்லை நான் சொல்லலை, குறையான்னு சொல்ல. ஆனால் அதை காட்டிலும் நீங்கள் மேலானவர்களை தேடணும். ஆமீன், ஹல்லேலூயா. இதெல்லாம் வந்து உலக காரியங்கள். ஆகதான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவர்களை நாடுங்கள் என்றார். முதல் வசனமே அதுதான். கொலோசியர் 3:1 பூமியில் உள்ளவர்கள் அல்ல மேலானவர்களை நாடுங்கள்னு சொல்லியிருக்காரு. இப்போது மேலானவர்கள் எது? பரலோகத்தின் காரியங்கள், உன்னதத்தின் காரியங்கள், அதை தான் நம்ம நாடணும். நம்ம அதை உன்னதத்தின் காரியங்கள், பரலோகத்தின் காரியங்களை நம்ம நாடும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையாங்க, ஏன்னா என் வாழ்க்கையில் எல்லாம் நடந்திருக்கு, அதனால தான் நான் தைரியமாக உங்களோட நான் பேசுகிறேன். விருப்பத்தை நிறைவேற்றுவார். எனக்கு என்ன விருப்பம்னு எனக்கே தெரியல. நான் ஆண்டவருக்குள்ளே வரும்போது எனக்கு ஒரு விருப்பமும் இல்லை. எனக்கு இந்த பூமியோட காரியங்கள், இந்த உலகத்தின் ஆசைகள் எதுவுமே இல்லை. எனக்கு இதுகளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு எப்படி மேட்ச் போடணும் கூட எனக்கு தெரியாது. இந்த சட்டைக்கு இந்த பேண்ட்டுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இன்றைக்கி வாலிப பிள்ளைங்க பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு ஆனால் திருமணம் ஆன பிறகு தான் எனக்கு என் மனைவி வந்த பிறகு தான், என்னங்க நீங்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி அவள் தான் எனக்கு சொல்லி கொடுத்து, அதுமா எப்படியோ நம்ம என்ன ஸ்டைலுக்காக நான் ட்ரெஸ்ஸு போடுறேன், நம்முடைய சரீரத்தை மறைக்கிறதுக்கான நம்ம ட்ரெஸ் போடுறோம், அப்படி தான் நினச்சி தான் நான் வந்து போட்டுன்னு இருந்தேன். அதாவது நான் உங்களுக்கு வந்து உதாரணப்படுத்துகிறேன். நான் அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. மேலானவர்களை நம்ம தேடணும். என்ன மேலானவர்கள்? ஆண்டவருக்கு நான் இன்னும் எப்படி பிரியமாக இருக்கணும், ஆண்டவருக்கு எப்படி நான் பிரியமாக வாழணும், ஊழியங்களில் எப்படி நான் செயல்படணும், இதுதான் மேலானவர்களை நாடுறது. உலக காரியங்கள் வந்து நம்ம தேடுறது முக்கியம்தான், இல்லைன்னு நான் சொல்ல. அதை விட மேலான காரியம் ஒன்று இருக்குது, தேவனுடைய காரியம். அதுதான் பவுல் சொல்கிறாரு, பூமிக்குரியல்ல மேலானவர்களை நாடுங்கள். நீங்கள் வந்து ஈகல் பார்த்தீங்கன்னா அது உயரத்தில் போய் தான் அது வந்து கூடு கட்டும். இன்னும் ராஜாளி ஈகல்னு சொல்லுவாங்க. எனக்கு அது தமிழில் சொல்ல வாய் திக்குது. கழுகு, அந்த இது வந்து உயரத்தில் தான் தன்னுடைய கூடு கட்டுமா அந்த கழுகு. நாம் என்ன செய்ய வேண்டும்? கழுகுகளை போல் இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் கழுகுகளை போல் இருக்க வேண்டும். ஆக ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க, ஏசாயா 55:6. அது இல்லை, அது கீழே வாசிங்க. அது 8வது வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வழி என்னவா இருக்கும்? நான் வந்து படிச்சுட்டு இப்படி ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஏதாவது நம்முடைய நினைவுகள் இருக்கும். ஆனால் ஆண்டவருக்குன்னு ஒரு நினைவு இருக்கு இல்லையா நம்மளை குறித்து.
இப்போ நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு நினைவு இருக்குது உங்களை குறித்து, அதே போல் ஆண்டவருக்கும் நம்ம குறித்து ஒரு நினைவு இருக்குது. நம்ம என்னைக்காவது நம்ம கேட்டிருக்கோமா ஆண்டவர்கிட்ட? அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், தமஸ்கு பட்டணத்தில் நடந்து வரும்பொழுது அவர் வந்து கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீன்னு கேட்குறாரு. 9ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில், நான் என்ன செய்ய நீ சித்தமாக விருப்பமாக இருக்கீங்க. அது போல் நம்ம கேட்டிருக்கோம், ஆண்டவர் என்னை குறித்து நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர். தயவுசெய்து வாலிப பிள்ளைங்க நீங்கள் கேளுங்க, ஆண்டவரை நான் என்ன படிக்கணும், நான் இதை படித்தா எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து எப்படி இருக்கும், ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யுங்க. ஒன்றும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்களாம் பார்க்காதீங்க, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அது படிங்க. அப்போ நாம் அதுபடி நீங்கள் வாலிப பிள்ளைகளாகிய நீங்கள் அதன்படி செய்யும் பொழுது, இதுதான் கர்த்தருக்கு பயந்து அவர் என்ன செய்கிறாராம், உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்கள். இன்றைக்கி நிறைய பேருடைய மன விருப்பங்கள் நிறைவேறாமல் இருக்குது. காரணம் என்ன? முதலாவது பயம் என்ன? தேவனுக்கேற்ற பயம். தேவ பயம் என்றால் என்ன? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறியாம்மா? கை தூக்குனீங்க. தேவ பயம் என்றால் என்ன? தேவனுக்கு ஏற்ற பயம். நான் கடைசியாக டிசம்பர் மாதத்தில் 3 நாள் உபவாச கூட்டத்தில் இதை குறித்து நான் பேசினேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. ஆபிரகாம் தன்னுடைய மகனாக ஈசாக்கை வந்து பலி கொடுக்க போவோம், அப்படி தெரியுமா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில். அப்போது அந்த சம்பவம் நமக்கு நன்றாகவே தெரியும். கத்தியை ஓங்கி பலி செலுத்தும் போது தேவதூதன் குரல் கொடுக்குற, வானத்திலேருந்து கர்த்தர் பேசுகிறார். என்னென்னு? ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். தேவனுக்கு பயப்படுதல்னா என்ன? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற மனுஷன்தான் தேவனுக்கு பயப்படுகிறவன். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஐயோ, ஓய்வு நாள் இன்னைக்கு, சனிக்கிழமை எல்லாம் ரெடி பண்ணிடணும். சனிக்கிழமை உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணிவிடுங்க. அன்றைக்கி பார்த்து நீங்கள் அயன் பண்ணின்னு இருக்காதீங்க. அதுக்கு தான் சபைக்கெல்லாம் லேட்டாக வருது நிறைய பேர். எல்லாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலம் தான். பழைய ஏற்பாட்டு காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 7ஆம் நாள் ஓய்வு நாள்னா 6ஆம் நாளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிடுவாங்களாம். நைட்டோட நைட்டாக 7ஆம் நாள் வந்தோன்னா ஆண்டவருக்கு. அதுதான் தேவனுக்கு ஏற்ற பயம். அதனால் உங்கள் வாலிப பிள்ளைகள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சபைக்கு வந்து நேரத்தோடு வந்து நீங்கள் எல்லாத்துனா உங்களை பார்த்து பின்னாடி வர வாலிப பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? கரெக்டாக இருப்பாங்க. அவங்களே இப்படி இருக்காங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கணும், அப்படி தான் பேசுவாங்க கண்டிப்பாக. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு ஏற்ற பயம். நம்முடைய நினைவுகள் என்ன? ஆண்டவர் நான் என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறார் பாருங்கள். கழுகு வந்து எப்போவுமே உயரத்தில் தான் பறக்கும். அதே வந்து ஒரு சின்ன பருந்தோ இல்லை கோழியோ பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பறக்கும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29 நினைக்கிறேன், கழுகுகளைப் போல சட்டைகளை விரித்து உயர பரப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கழுகுகளைப் போல அவர்கள் நடந்தாலும் இளைப்பார்கள், ஓடினாலும் சோர்ந்து போவார்கள் எல்லாம் வசனம்லாம் வருது. 40:29 தான் நம்ம அது 31 29 வந்து சோர்ந்து போகிறவனுக்கு அவர் சத்துவத்தையும் பலன் இல்லாதவனுக்கு பலத்தையும் அவர் தருகிறார். நான் இத்தனை வசனங்களை நான் சொல்கிறேன்னா பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து நான் உங்கள் வயசில் இருக்கும்போது இதெல்லாம் நான் படித்தேன். இன்னும் என்னுடைய மனதில் என்ன இருக்குது, இன்னும் எனக்கு வந்து ஆண்டவர், ஏன்னா வேதம் வந்து மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். தாவீது அழகாக சொல்லுவார் 119ஆம் சங்கீதத்தில், உமது வேதம் என் மனம் மகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்றார். நிறைய சொல்லுவார் வேதத்தை பற்றி தாவீது. உம்முடைய வேதமே என் மன மகிழ்ச்சின்னுவார். வேதம் உண்மையாங்க. நாம் சோர்ந்து போகும்போது வேதம் தான் நமக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது. நாம் சோர்ந்து போகும்போது தோண்டும் போது வேதம் தான் நமக்கு வந்து சத்துவத்தை கொடுக்குது. ஆகவே வாலிப பிள்ளைகள் குறைஞ்சது ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் படிக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கம்மா. பிரர்மிலா ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் படிப்பேன்? நமக்குள்ளே நம்ம பேசுவோம். நான் ஒன்றும் உங்களை வந்து பனிஷ்மெண்ட்டெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், உங்களோட ஒருத்தன் நானும், அவ்வளோதான். 3 அதிகாரம். நீப்பா சுத்தமாக படிக்கிறது இல்லையா? நீ சந்தோஷ ஃபேமிலி பேர் மட்டும்தான், டெய்லி பைபிள் படிக்கிறது இல்லை. சாந்து காலையில் ஒரு தடவை, சர்மிலா ஒரு நாளைக்கு 3 தடவை, சாந்து 2 தடவை 2 அதிகாரம். நீ பிரதீப்பு இந்த பக்கம் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம். இதே வந்து நான் ஒவ்வொருத்தனெலாம் கேட்டால் இப்படி தான் சொல்லுவீங்க போல. கனிமொழி ஒரு அதிகாரம். இப்படி இருந்தீங்கன்னா எப்படி ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வளர முடியும் சொல்லுங்கள்? குறைஞ்சது ஒரு 5 அதிகாரம் படிங்களேன். புரியுதோ புரியலையோ, நான்லாம் உங்கள் வயசில் இருக்கும்போதெல்லாம் புரியவே புரியாது. திருப்பி நான் படிப்பேன். ஆண்டவர் நம்மோட கூட பேசுவார். வேத வசனங்கள் தான் உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தமாக்கும்.
வாலிப பிள்ளைகளாக வேத வசனங்கள் தான் உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தமாக்கும். ஆகவே நீங்கள் வேதத்தை மிகவும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஃபோனை வந்து மணிக்கணக்காக பார்க்குறீங்கல்ல, தேவையில்லாதெல்லாம் கேமு வீடியோ எல்லாம் விளையாடுறாங்க இன்றைக்கி வாலிப பசங்க. அவன் எங்கேயோ இருப்பான், இவன் எங்கேயோ இருப்பான். என்னவோ அது என்ன கேமுன்னு எனக்கு ஒன்றுமே புரியாது. இந்த கார் கேமா என்னன்னு தெரில, அது என்னவோ சொல்லுவாங்க தெரில. வேறு அட்ரஸில் இருப்பாங்க, ஊர் விட்டு ஊர் இருப்பாங்க. அது ஆன்லைன் கேம் கூட சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் கூட விளையாடுறாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்க அந்த நேரத்தெல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்களேன். நீங்கள் வல்லமையுள்ள ஊழியக்காரங்களாக நீங்கள் வருவீங்க ஒவ்வொருத்தங்க. உண்மையாங்க, நாம் கர்த்தர் இடத்துல எவ்வளோ, அதுதான் சொல்லப்படுது. நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்குது? நம்முடைய நினைவுகள் எது மீது இருக்குது? ஆண்டவர் மீது இருக்குதா இல்லை உலகத்தின் மீது இருக்குதா? அதுதான் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? ஏசாயா 55:56-8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று சொல்கிறார். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், நமக்கு நன்றாக தெரியும். பேதுரு ஒரு 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 மீனுக்கு வந்து பேதுருக்கு வந்து கிடைக்கல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் உன் வலையை போடுன்னு சொல்கிறாரு. அவன் செஞ்சானா இல்லையா? கீழ்ப்படிஞ்சான். ஓகே, போட்ட உடனே. ஆனால் அதுக்கு முன்னாடி பேதுரு என்ன பண்ணார்? இன்றைக்கி அவ்வளோதான், நம்ம குடும்பம் பட்டினி தான். அவனோட நினைவு எப்படி இருக்குது? இன்றைக்கி ஒரு மீனும் கிடைக்கல, நம்ம குடும்பம் பட்டினி தான், அவ்வளோதான், என்ன பண்ண போகிறோம், யார்கிட்ட கடன் வாங்க போகிறோம், இப்படி தான் அவனுடைய நினைவுகள் இருந்திருக்கும். ஆண்டவர் அவன் நினைவுகளை அழிந்து ஏன் அவனை பார்த்து சொன்னார்? ஏன்னா பேதுரு வந்து கொஞ்சமாக இடம் கொடுத்தான் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. எதில் இடம் கொடுத்தான்? படகுல இடம் கொடுத்தான். ஆண்டவர் அந்த படகுல உட்கார்ந்து உபதேசம் பண்ணினார் ஜனங்களுக்கு. ஆகவே பேதுரு எனக்காக படகை கொடுத்தானே, நான் பேதுருக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு பேதுருவின் நினைவுகளை அறிந்து, ஐயோ இன்றைக்கி பேதுருவின் குடும்பம் பட்டினியாக இருக்க போகுது, அதனால் நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுன்னு சொல்லும்போது அவர் திரளான வலைகளுக்கு கீழ்ந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தாங்கன்ட்டு அந்த வசனம் வந்து முடியுது. ஏன் இதை சொல்ல வரேன்னா, நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்கள் ஆண்டவருக்கு. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குங்க. வாலிப பிள்ளைங்க முக்கியமாக சாட்சி உள்ள பிள்ளைகளாக முதல்ல நம்ம வந்து சபையில் சாட்சிகளாக இருக்கணும், குடும்பத்தில் சாட்சியாக இருக்கணும், வெளியில் சாட்சியாக இருக்கணும், நம்ம சுற்றி 4 பேர் மத்தியில் சாட்சியாக இருக்கணும். தயவுசெய்து இந்த உலக காரியங்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? தள்ளி வச்சுடுங்க. ஏதோ பாஸ்டர் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்காக பார்க்காதீங்க, ஆண்டவருக்காக பார்த்து உண்மையாக இருங்க. அதுதான் அங்கே உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டோட நினைவு எப்படி இருக்குது? உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் தான் அவருடைய நினைவு. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் உட்காந்துருக்கிற ஒவ்வொருத்தங்களுடைய ஆண்டவர் என்ன செய்கிறாரா? உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்யணும். அதனால் எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்றாரு. அறிவிப்பாராம், நீ என்ன செய்யணும்னு அறிவிப்பாராம் ஆண்டவர். ஆகவே உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அவருக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு அவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறது. இன்றைக்கி ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறலை? அவருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்கே? நான்லாம் உங்கள் வயசில் இருக்கும்போது என் வீட்டில் வந்து செவுத்தில் வந்து இன்று வேதம் வாசித்தாயா, இன்று ஜெபம் செய்தாயான்ட்டு ஒரு ஸ்டிக்கர், அது என்னது இஎல்எஸில் வந்து அடிக்கடி நான் வந்து அங்கே போவேன். அந்த கடைக்கு போயிட்டு வசனம் போர்டு என்ன வாங்கிட்டு வரேன். அப்போ அந்த ஸ்டிக்கரை பார்த்தேன். அப்போ அது வந்து எங்கள் வீட்டு செவத்தில் நான் ஒட்டிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது பார்ப்பேன். ஓ, நம்ம வேதத்தை அதை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வரும், வேதத்தை படிக்கணும் அப்படின்ட்டு வேதம் வாசித்தாயா, இன்று ஜெபம் செய்தாயா என்று. இப்படியா எனக்குள்ளே நானே வந்து இப்படி ஆர்வம் வந்ததுனால ஆண்டவருக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணார்? ஆண்டவர் என்ன, உங்கள் மத்தியில் நான் ஒரு ஊழியக்காரனாக நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு வேறு எதுவுமே வேண்டாங்க. கடவுளை தவிர நமக்கு வேறு எதுவுமே வேண்டாம். அவர் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் போதும். மற்ற ஆசீர்வாதங்கள்லாம் என்ன ஆகும்? நம்மளை சுற்றி தேடி வந்துடும். இது நான் உண்மையாக சொல்கிறேன். ஏதோ ஒரு வந்து ஒரு ஸ்டோரி அல்ல, நடந்த சம்பவங்களை தான் உங்கள் மத்தியிலே நான் என்ன செய்கிறேன், பேசி கொண்டிருக்கிறேன். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் கர்த்தர் எப்படி சமீபமாக இருக்கிறார். ஒரே ஒரு உதாரணம் இதற்கு. யார் இதோ இப்போது நம்ம இன்றைக்கி காலைல பிரசங்கத்தில் கேட்டோமே, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசி எந்த ராஜா கிட்டே போயிட்டு செத்துடுவேன்னு சொல்கிறாரு? எசேக்கியா கிட்ட சொல்கிறாரு. எத்தனை வருஷம் கூட்டி கொடுத்தாரு? அவனுக்கு என்ன வியாதி இருந்ததுன்னு தெரியுமா?
அந்த காலத்தில் வந்து பிளவுன்னுவாங்க. பிளவு என்றால் கேன்சர். அதாவது இந்த காலத்தில் வந்து கேன்சரால் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாப்புல. அதாவது வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஏதோ ஒரு நோய் அவருக்கு இருந்தது, அதனால் வந்து சொல்கிறாங்க. அப்போது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போன உடனே எசேக்கியா ராஜா என்ன பண்ணார்? உடனே பெரிய பெரிய டாக்டரை போய் பார்த்தாரா? ஐயோ நான் செத்துடுவேன்றாரு. ஜோசியக்காரை கூப்பிட்டாரா? என்ன பண்ணார் சொல்லுங்க? அங்கே வசனம் சொல்லுது, அவன் சுவர்புறமாக திரும்பி, அப்படியே திரும்பிட்டான் சுவர்புறமாக. இப்படி இருந்தான் ஏசாயா தீர்க்கதரிசி முன்னாடி இருந்தான், அப்படியே சுவர்புறமாக திரும்பிட்டான். ஏசாயா வந்து அப்படியே போயிட்டாரு. சுவர்புறமாக திரும்பி மிகவும் அழுது, வசனம் அப்படி தான் எழுதியிருக்கு, மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண. என்ன விண்ணப்பம் பண்ணினான்? கர்த்தாவே நான் உனக்கு உண்மையும், இந்த மாதிரி தைரியமாக நம்ம சொல்ல முடியுமா? உண்மையும் மன உத்தமமாக நான் இருந்த உமது பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்றான். இந்த மாதிரி நம்ம தைரியமாக நம்ம சொல்ல முடியுமா? நாம் அதன்படி நடந்தால் தைரியமாக நம்ம சொல்லலாம். ஆமென், ஹல்லேலூயா. தைரியமாக சொல்லலாங்க. ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் தோல்வி வருது, நான் உனக்கு உண்மையாக தானே நான் இருந்தேன், உத்தமமாக தானே நடந்தேன், ஏன் என் வாழ்க்கையில் நம்ம தைரியமாக அதை இசைக்க நம்ம பேசலாம். என்ன ஆச்சரியம் பாருங்கள். கர்த்தர் 15 ஆண்டுகள் கூட்டிக்கிறார். என்ன தமக்கு பயந்தவர்களுக்கு உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். அவன் எந்த மருத்துவரும் தேடி போகலை. நான் மறுபடியுமாக சொல்கிறேன், முதலாவதாக உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கட்டும், மற்றது தான் அப்புறமேட்டு ரெண்டாவதாக இருக்கட்டும். அது உங்கள் கல்வி ஆனாலும் சரி, அதாவது படிப்பெல்லாம் ரெண்டாவதாக இருக்கட்டும். முதலாவதாக இயேசு, வேதம், ஜெபம், இதுதான் முதல்ல. அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற காரியங்களை தேடுங்க. அதுதான் வசனம் அழகாக சொல்லுது. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும், எல்லாம் நமக்கு தெரியுது, ஆனால் நாம் தான் என்ன செய்கிறதில்ல, அதன்படி செய்ய மாட்டோம். ஒரு அதிகாரம் படிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, இது வந்து பெருமையான விஷயமா? நான் உங்களை குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. ஒரு அதிகாரம் படிக்கிறதுலாம் பெருமையான விஷயம் இல்லை. நீங்கள் 10 அதிகாரம் படிச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு புக்கை, அதாவது ஒரு புக்குன்னா முழு வேதம் சொல்லலை. ஆதியாகமம் 50 அதிகாரம்னா 50 அதிகாரம் உங்களால் படிக்க முடியுமா? என்னால் முடியும். ஏன்னா நான் வந்து அதை வந்து பழகிட்டேன் நான். அதுபோல் நீங்களும் வந்து பழகிட்டிங்கன்னா வேதம் உங்களுக்கு எப்படி தேனிலும் மதுரமாக இருக்கும். அது தேனிலும் மதுரமாக இருக்கும், தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தேனிலும் மதுரமாக இருக்கும்னு சொல்லுது. பேதைகளை ஞானியாக்குகிறதா இருக்குது, மரித்து போன ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. இதுதாங்க. ஆக நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்குது, நாம் எப்படி கூப்பிடுறோம், நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறேனா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே வாலிப பிள்ளைகளாகி நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்யுங்க, கர்த்தருக்கு ஏற்றபடி நீங்கள் வாழுங்க. கர்த்தர் வருகிற காலங்களிலே உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அதன்படி நடந்தால் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.